ரெண்டு நுணுக்கமான பார்வை அப்சர்வேஷன். பழைய சின்னங்கள் சிம்பலை வச்சு பார்க்கிற தன்மை, ரெண்டு பேரும் கட்சிகள் மோதுற தன்மைன்றது. மணி அவர்கள் சொல்றாரு கேண்டிடேட் சென்ட்ரிக்கா நீங்க மாத்தி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்டதுன்னு. உங்களோட அப்சர்வேஷன் என்ன மணி? இல்லை, இப்போ அந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட கட்சிகள் அதை பற்றி எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கல. இப்போ அமமுகவும் பாஜகவோ அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான மர்மர்ஸுமே இல்லை. அப்போ அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, விரும்பி தான் ஏற்றுக்கிறாங்க. பட் அவங்க இப்போ ஷபீரும் லட்சுமி சொன்னது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் ஹெவி வெயிட்ஸை முன்னால் கொண்டு போய் நிறுத்தும் போது அந்த பர்செப்ஷன் வர்றது இவங்க ஒதுங்கி அவங்கள வழி விடுறாங்களோன்ற எண்ணம் வரும். அதில் பெருமாள் மணி சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் அப்படி மொத்தமாக நம்ம சொல்லிட முடியாது. அதாவது இவங்க எல்லாரும் ஜெயிச்சிருவாங்கன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தானே நீங்கள் பேசுறீங்கன்றாரு. பட் தட்ஸ் அ பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் அண்ணாமலை நிற்கும்பொழுது அவங்க டிஎம்கே சிபிஎம் நகர்த்திட்டு நாங்கள் போய் நிற்கிறோன்றாங்க. அந்த மாதிரி தான ஒரு அணுகுமுறையை தான் பெரிய கட்சிகள் மேற்கொள்வாங்க. இந்த முறை அது இல்லை. ஸோ சேஃப் சைடில் எடப்பாடி மூவ் பண்ணுறாருன்றது க்ளீனாகவே தெரியுது. அது ஆப்வியஸ். அது ஆனால் இதை மற்ற அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் இதை அப்ஜெக்ட் பண்ணலன்னும் போது நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்களே ஒத்துக்கிறாங்க. அது இன்னொரு விஷயம் விஜயன், எனக்கு அமமுக பற்றி தெரியல. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓவராலாகவே தமிழ்நாடு அவங்க ரேடாரில் இல்லை. எதனா நின்றுங்க, எப்படின்னா போங்க, யாருன்னா ஜெயிச்சுக்கோங்க, தோத்துக்கோங்க, அவங்க ஒன்றும் பெரிய அக்கறை செலுத்துறதாவே இல்லை. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 5 மாநில தேர்தல்கள் நடக்குது. உங்களுக்கு பெங்காலில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லையா? அங்கே நடந்த டிரான்ஸ்ஃபர்ஸ், மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் அனௌன்ஸ்மெண்ட், சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, ஏடிஜிபி, டிஜிபி, 11 ஐஜிசி, டிஐஜிசி, கல்கட்டா போலீஸ் கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் எல்லாரையுமே மாற்றியாச்சு. உங்களுக்கு இங்கே எந்த விதமான டிரான்ஸ்ஃபர்ஸும் இல்லை. எங்களுக்கு மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் படி டிரான்ஸ்ஃபர்ஸ் வேணும்னு அதிகாரப்பூர்வமாக எடப்பாடியார் கேட்டாரோன்னு நமக்கு தெரியல. அன்அஃபிஷியலாக அவங்க சொல்கிறாங்க அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு அமித்ஷா கிட்ட, அது பெண்டிங்கில் இருக்குன்றாங்க. அஃபிஷியலாக அவங்களும் அதை பெருசுப்படுத்தலை. அப்போ அது மேட்ச் ஃபிக்ஸிங்கா? அப்போ இந்த எலெக்ஷன் ஒரு பெக்யூலர் எலெக்ஷன் தான் உங்களுக்கு. ஆகவே இந்த சீட்ஸை பற்றி பேசும்பொழுது அவங்க மற்ற 3 பேரும் டீட்டெயிலாக சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலாக அந்த நாலேஜ் இல்லை எனக்கு, அந்த கான்ஸ்டிடுவன்சி வைஸ். நான் இதை ஓவராலாக பார்க்கும் பொழுது இது அவங்க 2 பேரும் அப்ஜெக்ட் பண்ணல. பிஜேபியும் அமமுக அப்ஜெக்ட் பண்ணல. அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாம் ரைஸ் பண்ணது நியாயமான கொஸ்டின்ஸ் தான். அதுக்கான பதிலும் நியாயமாக தான் இருந்தது. பட் அவங்க அப்ஜெக்ட் பண்ணல. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனை அவங்க எவ்வளோ தூரம் சீரியஸாக எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற முக்கியமான பாயிண்ட்ன்றது, இப்போ நம்ம பாஜக, ஏன்னா இவ்வளோ காலம் நம்ம பாஜகவை மையப்படுத்தி 60 தொகுதி 90 தொகுதி 60 தொகுதிக்கான வேலை பண்ணிட்டாங்கன்னு. இப்போ உதாரணம் திருப்பரங்குன்றம் எடுத்துப்போம். அதுக்காக திருப்பரங்குன்றம் சென்ட்ரிக்கா நடக்குது, 1 வருஷமா பாலிடிக்ஸ் நடக்குது. ஆமாம். பட் அது ராஜன் செல்லப்பா அவங்க தான் இருக்காங்க அப்படின்னா பாஜக அதை கோரவே இல்லையா? எதுக்காக திருப்பரங்குன்றம்? ஓவராலாவே விஜயன், நான் இதை வேற பெடஸ்டல்ல பார்க்கும்போது இது அவங்க ரேடாரில் இல்லை. அவங்க மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது ரிசல்ட்ஸ் ஆர் ஃபோர்கான் கன்க்ளூஷன். ஷபீர் ஒத்துக்க மாட்டார். இட்ஸ் டிஎம்கேஸ் எலெக்ஷன். இது ஃபோர் கார்னர் ஃபைட்னா அப்படி தான் தோணுது எனக்கு. நீங்கள் இப்படி பார்க்கலையா திருமணி? இப்போ பெருமாள் மணி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கட்சியினுடைய முக்கிய முகங்களை இறக்கி விளையாடுறது, அப்படிதான் இந்த வியூகம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அப்படி நீங்கள் பார்க்கலையா? எனக்கு என்னமோ அப்படி நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு சரியா புரியல. ஒவ்வொரு கட்சிக்கு இப்போ அந்த கட்சியில் திரு அஸ்வத்தாமன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பாஜகவோட முக்கியமான ஒரு முகமா இருக்கிறாங்க. அவரு ஃபைட் பண்ணுவார், ஏவா வேலு அவரு ஃபைட் பண்ணிக்குவாரு. அந்த கட்சியில் இருக்கிற அஸ்வத்தாமன் போய் எப்படிங்க ஏவா வேலு ஃபைட் பண்ணுவார்? மேபி அதில் ஒரு மெசேஜ் இருக்கலாம். அவங்களோட அந்த ஹிந்துத்துவா பாலிடிக்ஸை இந்த எலெக்ஷனில் இல்லாட்டியும் அடுத்த எலெக்ஷனில் அல்லது அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லன்ற ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜுக்காக அவங்க அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சி வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது ஓவராலாக அவங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனுமே இந்த கான்ஸ்டிடுவன்சிஸில் இல்லை. 27 நம்பர்ஸ்லையும் அவங்களுக்கு பெரிய இது இல்லை. அப்படி வச்சு பார்க்கும்பொழுது 5 ஸ்டேட் எலெக்ஷனுக்கு போதுங்க. அவங்க வெஸ்ட் பெங்காலில் கொடுக்குற கான்சன்ட்ரேஷனை, ஏன் ஆசாமில் கொடுக்குற கான்சன்ட்ரேஷன் இங்கே சுத்தமாக இல்லை. 21லையும் 5 மாநில தேர்தல் ஒரே கேலண்டர் தான். அப்பயும் அமித்ஷா தான் ஹோம் மினிஸ்டர். எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்தார்? இதே லீலா பேலஸ் ஹோட்டலில். இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு தடவை வந்தாரா? மீட்டிங்ஸ்க்கு வந்தார். அமித்ஷா அவர்கள் தான், இவர் எடப்பாடியார் தான் போய் பார்த்தாரு. பியூஷ் கோயல் தான் வராரு. ஸோ இந்த எலெக்ஷனை அவங்க அணுகிற முறையே இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இஷ்யூவே இல்லை. நம்பர்ஸும் இஷ்யூ இல்லை, இடங்களும் இஷ்யூ இல்லை. ஏன்னா முடிவு அவங்களுக்கு தெரியும். பெருமானி, இப்போ ஒரே ஒரு விஷயம் டீடைல் பண்றதுக்காக ஒரு விஷயத்த ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். திருப்பரங்குன்றம் தொகுதியில் இன்னைக்கு அவர் அஇஅதிமுக எடுத்திருக்காரு. ஆமா, ஏன் அந்த கிரெடிட் ஐயா எடப்பாடிக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க பிரதமரையே கொண்டு கோயிலுக்குள்ள போய் வழிபாடு பண்ண வச்சாங்க. அங்க ஒரு பெரிய கூட்டமே போட்டாங்க. பாஜக அந்த தொகுதி மேல ரொம்ப கண்ணா இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா
அந்த தொகுதி ஐயா எடப்பாடி கொடுக்காம அங்க இருக்கிற ஹெவி வெயிட் ஐயா ராஜன் செல்லப்பாவை போட்டுட்டாருன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுக்கு ஏன் வாய் வர மாட்டேங்குது? இன்னைக்கு அவர் திமுக அதிமுக கேண்டிடேட் நிப்பாட்டிட்டார்ல சார். திருப்பரங்குன்றத்தை பாஜக குறி வச்சுதா இல்லையா சார்? வச்சதுல சார். அந்த தொகுதி இல்லன்னு முடிவெடுத்தது யார் சார்? ஐயா எடப்பாடி தானே. இப்ப இந்த இடம் தான் இதுல பாயிண்ட். நம்ம அதுக்காக தான் பேசுறோம். இதுல ரொம்ப நுண்ணிய இழைகள்லாம் இருக்கு. இப்ப திரு மணி அவர்கள் சொன்னது உண்மையில பாஜக அப்படி ஒரு எஃபர்ட் போட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி. இப்ப நீங்க பாஜகவோட தொகுதியில முழுக்க இப்ப நம்மளே பெரும்பாலான தொகுதி அவங்க மயிலாப்பூரை வாங்குறாங்க சென்னையில, நீங்க ஆவடிய வாங்குறாங்க. அப்ப இது யார் யார் கேண்டிடேட்னு தெரியும். சரி ஐயா, இப்ப நான் என்ன சொல்றேன், திருப்பரங்குன்றத்தை இப்ப கொடுத்திருந்தாருன்னு வைங்க, என்ன சொல்லிருப்பீங்க? ஐயோ இது எவ்வளவு பெரிய படுபாதகமான செயல் தமிழ்நாட்டில் நடந்துருச்சு, இப்படி கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம ஒரு பெரியார் படத்தை எடுத்துட்டு அதை நீக்கி எடுத்ததுக்கு எவ்வளவு பேசணும் சார். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை அவர் கொடுக்கல சார், இது ஃபேக்டா இல்லையா? சரி கொடுக்கல சார். இன்னைக்கு அஇஅதிமுக ஒரு வலிமையான கேண்டிடேட் போட்டாங்க, நீங்க உடனே என்ன சொல்றீங்க? தமிழக தேர்தல் மேல பாஜகவுக்கு அக்கறையே இல்லைங்க. பால் அப்படியே அந்த கோல் போஸ்ட் கொண்டு போறீங்க. ஏங்க அவர் எது சென்சிட்டிவான தொகுதி, எதை நான் வச்சுக்கணும், எதை நீங்க வைக்கணும், இந்த தேர்தலை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு தொலைநோக்கோட கொண்டு போயிருக்காரு. ஆனா அப்ப கூட நீங்க எடப்பாடியை பாராட்ட மாட்டீங்க. பாஜக இதுல பாஜக கவனம் இல்லாம தான் திருச்செந்தூரை வாங்குது. ஒரு விஷயம் இல்ல, ஒரே ஒரு விஷயம் இல்ல பெருமாள் மணி, இந்த டிபேட்ல 4 கோணங்கள் நமக்கு கிடைக்கும். ஒரே கோணம் தான் தலைவா இருக்கு, 2 கோணம் தான் இருக்கு. இல்ல திமுக அமைச்சர்கள் எல்லாரும் ஜெயிப்பார்கள் அப்படின்னு இவங்க 3 பேரும் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், 4ஆம் தேதி பெட்டி உடைச்சாதான் தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன். சார் இவங்களுக்கு நாங்குநேரியில போட்டி போடக்கூடிய எசக்கி முத்து யாருன்னே தெரியாது சார். அவர் யாரு, அவர் எவ்வளவு செலவழிக்க தயாரா இருக்காரு, அவர் எவ்வளவு தூரம் தேர்தல் வேற பாப்பாருன்னு இவங்களுக்கு தெரியாது சார். சார் இவங்க இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டே தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு மந்திரியா இருக்கிறது. இந்த சார் நான் கேட்கிறேன், அமமுக 11 தொகுதியில நான் ப்ராபபிள் கேண்டிடேட் சொல்றேன். ஒவ்வொருத்தரும் பலசாலி. திருப்பத்தூர்ல பார்த்திபனை போடுவாரு, பூந்தமல்லியில எக்ஸ்எம்எல்ஏ வாங்குறாரு சார். தாங்கூட அன்னைக்கு வந்த பெரிய குளத்துல கதிர்காமுகாவை இன்னைக்கு வாங்கியிருக்காரு. ஓட்டப்படாரத்தை வந்து சுந்தரராஜன்கா வாங்கியிருக்காரு சார். இப்படி ஒரு தலைவர் வேலை பார்க்கும் போது நீங்க நான் யாருன்னே பார்க்க மாட்டேன், நான் வந்து திமுக மந்திரிகளை மட்டும்தான் பார்ப்பேன். என்ன அரசியல்? இல்ல இல்ல திருப்பமணி, இப்ப நீங்க எங்க வரீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்ததுல, பெரிய கேண்டிடேட் இருக்கிறப்ப நம்ம தான் மோதணும் அப்படின்றது. சார் மரியம் பிச்சையை போட்டு தானே சார் கே.என். நேருவை தோக்கடிச்சாங்க. அது அதிமுக சார். சார் என்ன சார் அஇஅதிமுக இறங்கி சார் சார் அஇஅதிமுக தன்மையவே நீங்க மிஸ் பண்றீங்க. இல்ல நீங்க அஇஅதிமுக தன்மையை மிஸ் பண்றீங்க. நீங்களோ நானோ போய் அஇஅதிமுக கூட்டணியில் நின்னாலும் அவங்க சின்னத்தை பார்க்காம வேலை பார்க்கக்கூடிய ஒரு கட்சி இல்ல. நான் அதையும் மறுக்கல திரு பெருமாள்மணி. ஆனா ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப கான்சியஸா எங்கெங்கெல்லாம் அதிமுகவை பொசிஷன் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்திருக்காங்களா இல்லையா? கூட்டணி நீங்க இருங்க நம்ம எல்லாம் ஒண்ணுன்னா வகுத்திருக்காங்க சார். இவரோட ஸ்ட்ராட்டஜி ஏன் சார் டீகோட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் சார் ஜெயலலிதா அம்மா ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு சரி எம்ஜிஆர் ஐயா ஸ்ட்ராட்டஜில ஜெயலலிதா அம்மா போனாங்க சார். இன்னைக்கு பொதுச் செயலாளரா இவர் தனக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜில போறாருல, அதுல அத பாருங்க. சார் சொன்னாரு திருப்பரங்குன்றம் அவர் கொடுக்கல அப்படின்னு. திருப்பரங்குன்றம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையிலும் அதிமுக இல்ல. அது ரொம்ப முன்னாடியே பாஜக அதை முயற்சி எல்லாம் பண்றாங்க. பாஜகவுக்கும் திருப்பரங்குன்றம் நாம கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ்டரிங் தான் பண்றாங்க. ஏன்னா திருப்பரங்குன்றம் வாங்கிட்டு அவங்களால ஜெயிக்கல அப்படின்னா அயோத்தியா மாதிரி ஆயிரும். எப்படி எவ்வளவு அயோத்தியா மாதிரி ஆயிரும். அயோத்தியால என்ன நடந்துச்சு சொல்லிடக்கூடாது. நான் என்ன கேக்குறேன், அயோத்தியால என்ன நடந்துச்சு? அயோத்தியா மாதிரி எந்த உதாரணம் பாருங்க. அயோத்தியா மாதிரி அயோத்தியால பாஜக ஜெயிச்சாங்களா? என்ன சார் ஃபேக்ட்? என்ன உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஃபேக்ட் நான் என்ன சொல்றேன், அயோத்தியால பாஜக எடப்பாடி கொடுக்கல சார். அந்த இடத்துல ஒரு பெரிய லீடரா எந்திக்கார் சார். அதை ஒத்துக்குங்க சார். திருப்பரங்குன்றத்தை ராஜன் செல்லப்பாட்டு இருந்து வாங்கி கொடுக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு 23 பேர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த 23 பேர் லிஸ்ட்லயும் 2 பேருக்கு நீங்க வந்து சீட்டு கிடையாது அப்படின்னா என்ன நடக்கும்? என்னங்க நடக்கும்? சி.வி. சண்முகம் அவர்களுக்கு சீட் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு, நீங்க கேண்டிடேட் கிடையாதுங்க. திரு எஸ்.பி. வேல்மணி சரி ஓகே நீங்க தொண்டாமுத்தூர் நிக்காதீங்க, நீங்க வேற ஏதாவது தொகுதிக்கு மாறி நில்லுங்கன்னு இபிஎஸ் சொல்லக்கூடிய நிலைமையில இருக்காரா? அப்படி இல்ல. அங்க நிலவரம் அங்க அந்த மாதிரி இல்ல. நீங்க ஒரு கேண்டிடேட் கூட அவங்களால வந்து இன்னைக்கு வந்த லிஸ்ட்ல 23 பேர் லிஸ்ட்ல நீங்க பெருமாள் மணி சாரை வந்து தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லிடுவாரு கடகடன்னு. பழைய கேபினெட் அப்படியே இருக்கா இல்லையா? ஆமாமா மாற்றம் இருக்கா இல்லையா? போலூர்ல இருந்த கிருஷ்ணமூர்த்திக்கு கலசபாக்கம் கொடுத்திருக்காரு. ஒரு பெரிய மேட்டர். நம்ம எங்க முக்கியமான இடத்தை டீகோட் பண்ற இடம்னா 21லயே திமுக வந்து பிரபலம் இல்லாத முகங்களை அதிமுகவின் முக்கிய முகங்களோடு போட்டி போட வச்சாங்க. போன 21ல திரு இபிஎஸ் அவர்கள் பண்ண ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வலுவான கேண்டிடேட், பணபலம் எல்லா பின்புலம் இருக்கிற கேண்டிடேட்டை பொசிஷன் பண்ணாங்க.
ஆனா திமுகவுல நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா பெரிய கேண்டிடேட் ஜெயிச்ச இடத்துல எல்லாம் கேண்டிடேட் வந்து முக்கிய முகம் திமுகவுக்கே அந்த நிலைமை தான் இருந்தது. வலுவான கேண்டிடேட் இல்லாத இடத்துல அவங்க அடிபட்டாங்க. சார் ஒரு சில தொகுதிகள் தான் அப்படி இருந்தது. நான் அதை தான் சொல்றேன். நீங்க சொல்றதா நானும் சொல்றேன். அமமுகவின் வலுவான முகங்கள் எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. அவர் ஒட்டஞ்சத்திரத்தில் அவர் எம்எல்ஏவா இருந்தாரு, அவர் வெளியே போயிட்டாரு, அவர் கூடவே வந்தாரு. சார் தன்னோட வந்து இன்னைக்கு எக்ஸ்எம்எல்ஏவா இருக்கிறவங்க 5 பேருக்கு வாங்கி கேண்டிடேட் சென்ட்ரிக்கா சார். இப்போ வந்து ஒட்டஞ்சத்திரத்தை எடுத்துக்கங்க சார். ஐயா விடியல் சேகர் தான் அங்க நிக்க போறதா. அவர் ஹெவி வெயிட் இல்லையா? தாமாகால பேசலாம்.